கிளம்புறேன். உங்களுக்கு டிஃபன்ல எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டு கரெக்டான டைமுக்கு சுகர் டேப்லெட்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல வேலையா இருந்தேன் மறந்துட்டேன்ல காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பார்த்து பத்திரமா இருங்கப்பா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அப்புறம் ஏமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? நான் மாத்திரை போட மறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போயிடாத. ஓஹோ, நான் கவுண்டர் போட்டா எனக்கே திருப்பி கவுண்டர் போடுறீங்களா? சரிப்பா, எனக்கு லஞ்ச் எல்லாம் வேண்டாம். நான் அங்கே கோர்ட் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. சரிப்பா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. பாய். என்ன இது, நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்துனவங்க இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? ஒன்னும் புரியலையே. அப்பா, அப்பா. என்னம்மா? கொஞ்சம் வெளியே வாங்களேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்பா. என்னம்மா? வணக்கம். 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 உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க. கொடுங்க நீ. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஐயா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. வராத ஆளுங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. இத ஒரு ஆள் அனுப்பி உங்களை அங்க வர சொல்லி பேசுற விஷயம் இல்ல. நாங்களே முறைப்படி வந்து பேசினாதான் நல்லா இருக்கும்னு வந்திருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா கணேசன், சம்பந்தி உறவு முறையா இருக்கிறவங்கள நேர்ல வந்து பாக்குறது தானே முறை. அதான் ஊர் வழக்கமும் கூட. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? உங்களுக்கு அனிதாவை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இது அனிதாவோட ஆசை. சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு அவ ஆசைப்படுறா. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியா இருந்ததோ அதே மாதிரிதான் அனிதா சொல்லும்போது எங்களுக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இன்னைக்கு சாயங்காலம் சக்திக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வரணும். வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க அங்கேயே தான் இருக்கணும். இத நேர்ல வந்து சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கணேசன், சொந்த பந்தத்துல சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நடந்த சில தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுத்தி வளைச்சு சொல்லாம நான் நேரடியாக விஷயத்த சொல்லிடுறேன். சக்திக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடக்க போற அதே முகூர்த்தத்துல உங்க பொண்ணு காயத்ரிக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முழு மனசோட சம்மதிச்சிருக்கோம். காயத்ரிக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொன்னதே அண்ணிதான். அதனால நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க.